ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய மேகி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த காயை நம்ம ஃபுல்லாக குக் பண்ண விடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் மேகி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு மேகி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மேகி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மேகியை மறுபடியும் திருப்பி போட்டுக்குங்க. அந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மேகியை நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு, மேகி நல்லா வெந்திருக்குது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மேகி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.